வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. போராட்டத்தை விலக்கிக் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும். அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள். வழக்கம் போல பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை. குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. முத்தலாக் தடை சட்ட முன்வரைவை நிறைவேற்ற முனைப்பு. ஊதிய உயர்வு தொடர்பாக அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் 10 அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய விவகாரம் தொடர்பாக அமைச்சர் விஜயபாஸ்கருடன் தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் அடிப்படை ஊதியம் தர ஊதியத்துடன் 2.57% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன. எனினும் 2.44% ஊதிய உயர்வு மட்டுமே வழங்க முடியும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டன. இதனால் அதிருப்தியடைந்த தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவித்தனர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் அவதிப்பட்ட மக்கள் ஆட்டோ மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் அதிக கட்டணம் கொடுத்து பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ரயில்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பயணிகள் தவித்தனர். நான் இப்போ பள்ளிக்கரணை போனேன். காலையில் போகும்போது எனக்கு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை நேற்று லீவ் எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? கவர்மெண்ட்டு இதான் பாஸ் எடுத்தவங்களுக்கு இப்போ பதில் கவர்மெண்ட் தான் சொல்லணும். திருவட்டூர்லேருந்து திருவாரூர் வேலைக்கு போகிறேன். நாங்கள் பில்டிங் கட்டட தொழிலாளர் வேலை செய்கிறோம். திடீர்னு ஒரு போராட்டம் பண்ணி எங்களுக்கு பஸ் போகாத நாங்கள் வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எப்போ வருவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் இதுமாரி போனோன்னா ஆட்டோ பிடிச்சி போனால் ஆட்டோவுக்கு 600 ரூபாய் கேட்குறாங்க. இதுமாரி இருந்தால் நாங்கள் எப்படி சார் நாங்கள் ஆட்டோவில் போக முடியும்? நாங்கள் இந்த பஸ் நம்பி தானே இருக்கிறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் எனக்கு தெரியாது, ஆனால் பஸ்ஸை நம்பி தான் நாங்கள் வரோம். ஆனால் இப்போ காசு இருந்தாலும் நம்ம ஏதாவது போயிடலாம், வேறு ஆட்டோ பிடிச்சி. ஆனால் பஸ் நம்பி வந்தோம், இப்போ நடுத்தரில் நிற்கிறோம். முன்கூட்டி சொல்லியிருந்தால் ஏதாவது நம்ம 5 மணி 5 மணி கடை விட்டு போயிருக்கலாம். எந்த அறிவிக்கும் இல்லாமல் இப்போ பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க. நாங்கள் எப்படி போகிறது சொல்லுங்கள்? ஊழியருக்கு இவங்க கவர்மெண்ட் தானே ஸ்டெப் எடுக்கணும். கவர்மெண்ட் முன்னறிவிப்பு பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுங்கள். அதே அந்த ஊழியர்களை முன்னறிவிப்பாக சொல்ல சொல்லுங்கள். நான் இந்த டேட்டில் நான் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. மதுரையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுரையில் போக்குவரத்து ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தை அடுத்து மினி பேருந்துகள் மற்றும் ஆட்டோக்களில் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை மக்களுக்கு ஏற்பட்டது. பள்ளி செல்லும் மாணவர்கள் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவித்தனர். இந்த பிரச்சினைக்கு அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர். 500 பேர் இருக்காங்க. எப்படி பஸ் எதுவுமே வர மாட்டேங்குது. இப்பதான் ஸ்டடி முடிஞ்சு அட்டன் பண்ணி வரோம். பஸ் எந்த பஸ் நிக்கல. எல்லா பிள்ளைங்க இங்க நின்றுட்டு இருக்காங்க. 500 பேர். நாங்க எப்படி வீட்டுக்கு போறது? நான் ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் பஸ் ஓட மாட்டேங்குது. பஸ்ல லாங்குடிக்கு போகணும்னு பார்த்தா லாங்குடிக்கு 10 ரூபா கேட்டா 20 ரூபா 25 ரூபா கேட்குறாங்க. போக முடியல. பஸ் இல்லாதனால எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எப்படின்னு தெரியல. பஸ் இல்லாதது ரொம்ப சிரமமாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கே இதுவே ஒரு பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. இங்கே பஸ்ஸுக்கு நிற்கிறவங்கனாலே ஒரு பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு. எப்போ நிப்பாட்டினாங்க என்னன்ற தகவலே இல்லை. நிப்பாட்டி இருக்காங்க. எல்லாரும் பஸ்ஸுக்காக ரொம்ப சிரமப்பட்டு. மீனாட்சி நகரில் சந்தை, அங்கே காய்கறியோ கொண்டு வந்தேன். இப்போ பஸ் இல்லை. எந்த பஸ் மேலுமே ஆட்டோ கேட்டால் 50 ரூபா விடுன்றாங்க. எங்கள் ஊருக்கு 8 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ 50 ரூபான்னு கேட்குறாங்க. எப்படி போகிறது? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பொம்பளைங்க வந்திருக்கோம். நாங்கள் வீட்டு ஆம்பளைகளுக்கும் சொல்ல முடியாமல் ஒன்றும் செய்ய முடியாமல் இங்கே தான் காத்துக்கிட்டு கிடக்கேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 2.44% ஊதிய உயர்வை வழங்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவித்தார். ஊதிய உயர்வின் மூலம் மாதம் ஒன்றுக்கு 81 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊதிய ஒப்பந்தத்தை ஏற்று போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஒரு சிலர் இந்த ஒப்பந்தத்தை ஏற்காமல் அரசியல் செய்து கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டினார். ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் அளவிற்கு
ஊதிய உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நிதியை கொடுக்கவில்லை என்ற ஒரு பொய்யான தகவல்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த அரசாங்கமும் செய்யாத வகையில் போக்குவரத்து கழகங்களுக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு போன்ற அந்த டீசல் மானியம் உட்பட அனைத்தும் சேர்ந்து மொத்தம் 8988.48 கோடி ரூபாய் அளவுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு நிதிகளை வழங்கியிருக்கிறது. எனவே போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபடாமல் இந்த ஊதிய உயர்வை முழு மனதுடன் ஏற்று பணிக்கு செல்ல வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். முன்னதாக சென்னை குரோம்பேட்டையில் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தொழிற்சங்க தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் தற்போதைய நிதி நெருக்கடிக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் காரணம் இல்லை என தெரிவித்தனர். வேலை நிறுத்தத்தை தவிர வேறு வழியில்லை என்றும் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தால் வருவோம் எனவும் கூறினர். 2.57 இருந்து 2.44 என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்த தொகையை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய கூட்டுக்குழுவின் சார்பாக நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த பேச்சுவார்த்தை முறிவுற்றது. எனவே எங்கள் கூட்டுக்குழுவினுடைய திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும். இதனிடையே சென்னையில் காவல்துறையின் பாதுகாப்புடன் பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் மற்றும் தனியார் ஓட்டுநர்களை பயன்படுத்தி பேருந்துகளை இயக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட இடங்களில் குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைவதால் முத்தலாக் தடை சட்ட முன்வரைவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. கடந்த மாதம் தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது மக்களவையில் முத்தலாக் தடை சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவையில் இதற்கான சட்ட முன்வரைவு நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீதான விவாதம் நேற்று நடைபெற்ற போது நாடாளுமன்ற தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. முத்தலாக் விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று முத்தலாக் தடை சட்ட முன்வரைவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இனி செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அஞ்சாமலும் கடும் அழுத்தத்திற்கு தலைவணங்காமலும் வடகொரியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளதென கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை மிரட்டும் வகையில் தொடர்ந்து அணு ஆயுத சோதனையை நடத்தி வரும் வடகொரியாவுக்கு உலக நாடுகளும் ஐநா அவையும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே கோழிக்கோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முதல்வர் பினராயி விஜயன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங்கிற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வரும் பெண்கள் தங்களுடைய பிறப்புச் சான்றிதழை அவசியம் எடுத்து வர வேண்டுமென திருவாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். 10 வயதுக்கு குறைந்த சிறுமியர் மற்றும் 50 வயதுக்கு அதிகமான பெண்கள் மட்டுமே ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். அண்மை காலமாக சபரிமலைக்கு வரும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மீது அசாம் மாநில காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் பணியாற்றும் மேற்கு வங்கத்தினரை வெளியேற்ற மத்திய அரசு சதித்திட்டம் தீட்டி வருவதாக கூறிய முதல்வர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மதம், இனம், மொழி, வசிப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் இரு பிரிவினருக்கு இடையே பகையுணர்வை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குவஹாத்தி காவல் இணை ஆணையர் ரஞ்சன் பூயன் தெரிவித்தார். 150 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் 31ஆம் தேதி தோன்றும் சந்திர கிரகணம் 77 நிமிடங்கள் நீடிக்கும் என நாசா விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் ஏற்படும் முதல் கிரகணம் இதுவாகும். 77 நிமிடங்கள் நீடிக்கும் இந்த கிரகணத்தின் போது பசிபிக் பெருங்கடலில் கொந்தளிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய மற்றும் கிழக்காசியா, இந்தோனேஷியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் மாலை நேரத்தில் முழு நிறைவாக கிரகணம் தெரியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சனையில் அக்கறை இல்லை. தமிழக அரசு மீது தினகரன் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் இரவு நேரங்களில் மக்களை ஆங்காங்கே இறக்கிவிட்டிருப்பது வேதனை அளிக்கும் செயல் என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். வேலூர் புதிய பேருந்து நிலையத்தில் நேற்றிரவு பயணிகளை சந்தித்த தமிழிசை போக்குவரத்து தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் என கூறினார். அரசாங்கத்திடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. தங்களது நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை என்பதற்காக பயணிகளை பரிதவிக்க விடுவது, தங்களது பயணத்தின் போது பரிதவிக்க விடுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தாலும் அதை பொதுமக்கள் பாதிப்படையாமல் இருக்கும் அளவிற்குத்தான் ஊழியர்களும் இதை எடுத்து சென்றிருக்க வேண்டும். மக்கள் பிரச்சனையில் தற்போதைய தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் யாருடைய பிரச்சனை பற்றியும் இந்த அரசுக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தார். இதில் போக்குவரத்து ஊழியர்கள் மட்டும் விதிவிலக்கா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கில் அரசியல் நடத்த முடியாது என்றும் அவர் கூறினார். தமிழக அரசு 6 மாதத்திற்கு முன்பே செயலிழந்து விட்டதாகவும் தினகரன் குறிப்பிட்டார். அரசாங்கம் செயலிழந்து 6-7 மாதம் ஆகுது. ஒன்லி ஒரு கம்பெனி உட்காந்துக்கிட்டு எல்லாம் கல்லாப்பட்டியை நிரப்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே. வேற ஒன்றும் மக்கள் நலனில் அக்கறை இல்லைங்கிறதுனால ஆர்கே நகரில் இப்படி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கம் இருக்குங்கிறத நம்ம மக்கள் யாரும் ஏற்றுக்கல, அதான் உண்மை. புதுச்சேரியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். ஊதிய விவகாரம், பணி நியமனம் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தினர் அறிவித்திருந்தனர். இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள உதவி தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 20ஆம் தேதி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் என்எல்சி நிர்வாக தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்கவில்லை என்பதால் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இது தொடர்பாக செய்தியாளர்களுடன் பேசிய ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்க பொதுச் செயலர் வெங்கடேசன், வரும் 10ஆம் தேதி நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் வேலைநிறுத்தம் தொடர்பான தேதி அறிவிக்கப்படும் என கூறினார். என்எல்சி நிர்வாகம் என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் என்எல்சி நிர்வாகத்திற்கும் தொழிலாளி முதலாளி உறவு இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார்கள். என்எல்சி நிர்வாகத்தின் இந்த கருத்து என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வரக்கூடிய 10ஆம் தேதி ஏஐடியூசி ஜீவா ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் பேரவை கூட்டத்தில் வேலை நிறுத்த தேதி முடிவு செய்து அறிவிக்கப்படும். தஞ்சாவூரில் அரசு பேருந்துகள் திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனையடுத்து தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையங்களில் இருந்து நகர பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்துகள் அனைத்தும் பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மேலும் சென்னை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் அரசு விரைவு பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. இதனால் சிரமத்திற்கு ஆளான மக்கள் இந்த பிரச்சினைக்கு உடனடியாக தமிழக அரசு தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். துணிக்கடைக்காக வந்தோம், கந்தர்வக்கோட்டையிலேருந்து வந்தோம். பஸ் எதுவும் வரல, எப்படி போகிறதுன்னு தெரில. இங்கே தஞ்சாவூர் டவுன்னா நான் போயிடலாம், அங்கே கந்தர்வக்கோட்டை இன்டீரியர் அப்படிங்கிறதுனால எதுவும் போக முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லேடிஸுங்களால தனியாக போகும்போது இருட்டாக இருக்குது, ரைட் டைமில் போக முடியல. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அடுத்து வேளாங்கண்ணி சென்ற மக்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இயக்கப்பட்டு வந்த பேருந்துகள் படிப்படியாக நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். தோமுசா, சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டிற்காக வேளாங்கண்ணிக்கு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் அவதிக்குள்ளாகினர். பஸ் கிடைக்காம ப்ரைவேட் பஸ்ஸும் அனுப்பாடி கிடக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸும் எடுக்கிறது இல்லை. நாங்கள் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கோம். பஸ்ஸு ரொம்ப நேரமாக பொதுமக்கள்லாம் 7 பேர் நிற்கிறாங்க, பஸ்ஸு கிடைக்கல. டிப்போ உள்ள பஸ்ஸெல்லாம் கொண்டு போகிறாங்க. நாங்கள் பொதுமக்கள் தான் நாங்கள் அவசரப்பட்டு இருக்கோம் இப்போதைக்கு. கடலூரில் போக்குவரத்து பணிமனையை முற்றுகையிட்டு தொழிற்சங்க ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரில் போக்குவரத்து ஊழியர்கள் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்க கூட்டமைப்பின் முன்வின்படி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் திடீர் வேலைநிறுத்தம் காரணமாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் பணிக்கு சென்றோரும் வீடு திரும்ப முடியாமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேருந்துகளை நிறுத்தும்படி தொழிற்சங்கத்தினர் ஓட்டுநர்களிடம் தெரிவித்தனர். இதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. எனினும் ஓட்டுநர்கள் பேருந்துகளை ஒன்றன் பின் ஒன்றாக பணிமனைக்கு எடுத்துச் சென்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர்.
திருச்சி மண்டலத்தில் மொத்தமுள்ள 17 பணிமனைகளில் 7500 தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக பெரும்பாலான அரசு பேருந்துகளின் சேவை பாதிக்கப்பட்டது. இன்று முதல் வேலைநிறுத்தம் முழுமையாக நடைபெறும் என்று தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். தருமபுரியில் அரசு பேருந்துகள் இயங்காததால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டத்திலும் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு பேருந்தை அங்கேயே நிறுத்தி சென்றனர். வெளியூரிலிருந்து வந்த பேருந்துகள் பணிமனையிலும் சாலையோரங்களிலும் நிறுத்தப்பட்டன. அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் திடீர் வேலைநிறுத்தத்தால் பயணிகளுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டது. பெண்கள் மற்றும் பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் வீடு திரும்ப முடியாமல் அவதிப்பட்டனர். எல்லாம் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னு காரணம் தெரியல. ஆனால் பஸ் யாரையும் எடுக்கல. நாங்கள் எப்படி போய் வீடு சேர்றதுன்னு தெரியல. எல்லா லேடிஸுங்களுமே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி நிற்கிறோம். இங்கே வந்த பின்னாடி எந்த ஒரு பஸ்ஸுமே இல்லை. பொதுமக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுறாங்க. லேடிஸ்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ் இங்கே உங்களை கேட்டால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தானாக பஸ்ஸை நிறுத்திக்கினாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக பஸ்ஸாக இருக்குது. ஆனால் எந்த பஸ்லையும் யார் டிரைவர்ஸ் வண்டி எடுக்கலைங்க. அதேபோல் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்துகள் அனைத்தும் அந்தந்த பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதனால் பள்ளி மாணவர்கள், சுற்றுலா பயணிகள், மக்கள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். மேலும் தொழிற்சங்கத்தினர் மற்றும் பயணிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பேருந்துகள் இயக்கப்படாததால் கடும் குளிரில் அவதிப்பட்ட மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். வேலை வந்தவங்க, கோயிலுக்கு வந்தவங்க, மற்ற ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு போக முடியாமல் அப்படியே இங்கே தேங்கியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டில். கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூப்பிடுவாங்க. பட் இதே போல் வந்து ஒரு 4-5 வாட்டி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு எந்த ரிசல்ட்டும் இல்லாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படி இதனால் வந்து பாதிக்கப்படுறது என்னன்னா பொதுமக்கள் தான் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இதேபோல் திருப்பூரில் நகர மற்றும் புறநகர பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு பயணிகளை இறக்கிவிட்டு பணிமனைக்கு திரும்பின. இதனால் வேலைக்கு சென்ற பணியாளர்கள் மற்றும் வெளியூர் செல்வதற்காக வந்திருந்த பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் தென் மாவட்டங்களிலிருந்து கோவை சென்ற சில பேருந்துகள் காங்கேயத்தில் பயணிகளை இறக்கிவிட்டதால் அவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். சேலத்தில் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக சேலம் பழைய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. பணிக்கு சென்றவர்கள் வீடு திரும்ப முடியாமல் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அரசு பேருந்துகள் இயங்காததால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் அதிகரித்தது. சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர். பஸ் எதுவுமே வரல. கேட்டாக்கா இது வராது, வருமா வராதான்னு நாங்களும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்குறோம். நாங்கள் கோரிக்கை வைக்கிறோன்னா அவங்க கேட்குறத நிறைவேற்றி அது பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. இப்போ ஜனத்துக்குள்ளேயே இப்படி அவதிப்பட வைக்கிறோம். ஒரு ரீசன்புளாக சொல்ல மாட்டேங்கிறாரு. வந்துடும் அப்படி கண்டிப்பாக இருக்க வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணலாம். நாங்கள் இப்போ ஒரு 2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணுறோம். போகிறதுக்கும் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. இப்போ ஆட்டோவில் போனாலும் சார்ஜ் அதிகமாக இருக்கும். நம்ம ஒட்டியாக போகணும். 2 பேர் குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. இங்கேருந்து கோயிலுக்கும் போக முடியல, இந்தாண்டியும் போக முடியல. ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தமிழக அரசு பேருந்து ஊழியர்கள் பயணிகளை பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டு உப்பளம் பணிமனைக்கு பேருந்தை எடுத்துச் சென்றனர். புதுச்சேரி அரசு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையிலும் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தனியார் பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து தனியார் பேருந்துகளில் 2 மடங்கு கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக ஆய்வு நடத்துமாறு மாவட்ட ஆட்சியர் லதா உத்தரவிட்டார். இதனையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தனியார் பேருந்துகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் குப்பை கிடங்கில் நேரிட்ட தீயை உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலின் முக்கிய சாலையாக திகழும் ஒழுகினச்சேரி சாலையின் ஒரு பகுதியில் குப்பை சேகரிப்பு கிடங்கு உள்ளது. குப்பை கிடங்கில் நேற்றிரவு திடீரென தீ பற்றியது. காற்றின் வேகம் அதிகம் இருந்ததாக தீ வேகமாக பரவியது. அந்த பகுதியில் கடும் புகை மூட்டத்துடன் வெப்பமும் அதிகரித்தது. இதனையடுத்து தீ மேலும் பரவாமல் இருக்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது. அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைவாக செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதல். முதல் டெஸ்ட் கேப்டவுனில் இன்று தொடக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நேரிட்ட ரயில் விபத்தில் 14 பேர் பலியானார்கள். 180க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். தென்னாப்பிரிக்காவின் போர்ட் எலிசபெத் நகரில் இருந்து ஜோகன்னஸ்பர்க் நகருக்கு பயணிகள் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது குரூன்ஸ்டாட் பகுதியில் ஆளில்லா ரயில்வே கிராசிங்கில் லாரி ஒன்று தண்டவாளத்தை கடக்க முயன்றது. பயணிகள் ரயில் லாரி மீது வேகமாக மோதியது. இந்த விபத்தில் தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் தீப்பிடித்தன. இதில் சிக்கிய 14 பயணிகள் பலியானார்கள். 180க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்புக் குழுவினர் காயமுற்றவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டி தொடரின் முதல் ஆட்டம் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் தொடர் வெற்றி தொடருமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி கேப்டவுனில் இன்று தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டில் மட்டும் இந்திய அணி 12 டெஸ்ட் தொடர்களில் பங்கேற்கிறது. 2017இல் 9 டெஸ்ட் தொடர்களில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா சொந்த மண்ணில் 6 வெற்றி, இலங்கையில் 2 வெற்றி, மேற்கிந்திய தீவில் 1 வெற்றியை பதிவு செய்துள்ளது. தற்போதைய போட்டித் தொடரை கைப்பற்றுவது இந்திய அணியின் முக்கிய நோக்கமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1992இலிருந்து இதுவரை ஒரு டெஸ்ட் தொடரை கூட தென்னாப்பிரிக்காவில் இந்தியா கைப்பற்றியதில்லை என்பதும் நினைவு கூறத்தக்கது. இனி வரலாற்றில் இன்று. வரலாற்றில் இன்று ஜனவரி 5, 1971 உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற நாள். உலகெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடும் விளையாட்டுகளில் முக்கியமானது கிரிக்கெட். ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விளையாட்டில் தற்போது சிறிய நாடுகள் கூட சாதனைகளை பதிவு செய்து வருகின்றன. 1963 மற்றும் 1969களில் ஒருநாள் போட்டி போன்று நடத்தப்பட்டு வந்தாலும் 1971ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் நாள் மெல்போர்னில் நடைபெற்ற போட்டியே உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியாக கிரிக்கெட் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையேயான 40 ஓவர்களை கொண்ட இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 190 ரன்களை எடுத்தது. 42 பந்துகள் மிச்சமிருக்க 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வென்றது ஆஸ்திரேலியா. உலகின் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற நாள். வரலாற்றில் இன்று. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் மக்கள் கடும் அவதி. போராட்டத்தை விலக்கிக் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும். அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள். வழக்கம் போல பேருந்துகளை இயக்க அரசு நடவடிக்கை. குறைவான அளவிலேயே பேருந்துகள் இயக்கம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு. முத்தலாக் தடை சட்ட முன்வரைவை நிறைவேற்ற முனைப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.